இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட விலை ஒரு 50,000 ரூபாய்னு வச்சுப்பேன். ஆனால் இன்னும் சில வேரங்களில் அதே ஃபோன் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனெண்டா உலகத்தோட டெக்னாலஜியினுடைய கார்டுன்னு சொல்லப்படுகின்ற தைவானை சீனா இப்போ மொத்தமாக லாக் பண்ண பார்க்குறார்கள். வெறும் 11 நாள் மட்டுமே தைவானுக்கு கரண்ட் இல்லைன்னா மொத்த உலகமும் 50 வருஷம் பின்னாடி போயிடும். ட்ரம்பர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி உலக பொருளாதாரத்தை ஆட்டப்போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தைவான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எல்லாமே டெக்னாலஜி தான். ஆனால் அந்த நாட்டோட நிஜமான நிலைமை என்னென்னா, அவங்க நாட்டுக்கு தேவையான எனர்ஜியில் 97% வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, 97%. அதிலே முக்கியமாக கரண்ட் தயாரிக்க, அதாவது எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க தேவைப்படுகின்ற நேச்சுரல் கேஸ் வெறும் 11 நாளைக்கு மட்டும்தான் அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு. சீனா மட்டும் தைவான் கடற்பரப்பை சுற்றி ஒரு முற்றுகையை போட்டால் 12வது நாள் தைவானில் ஒரு பல்பு கூட எரியாது. இந்த ஒரு வீக்னஸ் தான் இப்போ சீனாவோட மெயின் டார்கெட்டாக பார்க்கப்படுது. சீனா தைவானை பிடிக்கணுமென்று ட்ரை பண்ணுகிறார்கள் என்றால் இந்த வீக்னஸை தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏன் தைவானை பற்றி உலகமானது கவலைப்படணும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஏனென்றா நீங்கள் கையில் வச்சிருக்கின்ற ஐஃபோனில் இருந்து லேட்டஸ்ட் கார் வரைக்கும் தேவையான 90% அட்வான்ஸ் சிப்புகள் அனைத்துமே தைவானில் தான் தயாராகுது. இந்த சிப் தயாரிக்க மிஷின்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது, தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும். கரண்ட் கட்டான அந்த மிஷின்களை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்குள்ள பல $1 மில்லியன் நஷ்டமானது ஏற்படும். சீனா தைவானை முடக்கினா அது வெறும் தைவானுக்கு மட்டும் நஷ்டம் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் விலை 10 மடங்கு ஏறலாம். இல்லைன்னா ஃபோனே கிடைக்காம கூட, அதாவது ஃபோன் வாங்க கடைக்கு போனால் ஃபோன் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி நாங்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு, அந்தளவுக்கு நிலைமையானது மோசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. சீனா இப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார்கள். தைவான் மேலே குண்டு போடணும் என்பதே அவசியம் இல்லை. அமெரிக்கா எப்படி ஈரான் மேலே முற்றுகை போகிறதா சொல்கிறார்களோ, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பகுதி அமெரிக்கா முடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லிமிட்டை கொடுத்துருக்கிறார்களோ, அதே மாதிரியே அதே பாணியை சீனாவும் கையில் எடுக்க போகிறார்கள். இதை போறன்னு சொல்லாமல் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைன்னு, அதாவது லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சீனா தரப்புலேருந்து சொல்ல போகிறாங்க. நாங்கள் எங்கள் நாட்டு ஏரியாக்குள்ளே வர்ற கப்பல்களை செக் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு தைவானுக்கு வர்ற கேஷ் கப்பல்களை தடுத்து நிறுத்துவாங்க. இதுக்கு ட்ரம்பரோட இந்த மிரட்டலையே சீனா தரப்புலேருந்து ஒரு காரணமாக காட்டுவார்கள். ஆகவே ட்ரம்பர்கள் இப்போ ஈரானுக்கு எதிராக எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே சீனாவுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை பிளாக் பண்ணி ட்ரம்பர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார் என்றால் அதையே ஒரு காரணம் காட்டி, ட்ரம்பர்கள் இதனை செய்தார் என்பதை காரணம் காட்டி சீனாவும் இதே ஒரு பாணியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் சீனா இதனை எங்கே செய்வார்கள்? தைவானை சுற்றி செய்வார்கள். அப்படி தைவானை சுற்றி செய்யும் போது அமெரிக்கா வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி அமெரிக்கா வந்து கேள்வி கேட்டால், நீ இதைத்தானே ஈரானுக்கு எதிராக செஞ்ச, அப்போ நீ செஞ்சது சரியா, நான் செய்கிறது சரியான்னு சொல்லி சீனா அமெரிக்காவுக்கு மூக்குலேயே குத்துவார்கள் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, முற்றுகை ஆரம்பிச்சா, அதாவது தைவானை முழுமையாக சீனா தரப்புலேருந்து புளோக்கேட் பண்ணினா தைவானுக்கு எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது. எண்ணெய் கப்பலாக இருக்கட்டும், கேஸ் கப்பலாக இருக்கட்டும், எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தைவானோட கடற்பகுதி அனைத்தையுமே சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்தா இந்த முற்றுகை ஆரம்பித்த 3வது நாள் தைவானில் இருக்கின்ற ஏசி லிஃப்ட் எல்லாமே ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது தைவானோட அரசாங்கம் எனர்ஜி இல்லாதபடியால் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பார்கள். 5வது நாளில் தெருவிளக்குகள் அனைத்துமே நிப்பாட்டப்படும். அதுக்கு தேவையான எனர்ஜியானது இல்லாமல் இருக்கும். 7வது நாளில் அங்கே இருக்கிற தைவானில் இருக்கிற ரயில்கள் ஓடாது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு குடிக்கக்கூட தண்ணி கூட கிடைக்காமல் போகும். ஏனென்றால் தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கும் கரண்ட் தேவைப்படும். ஒரு பெரிய டெக்னாலஜி நாடு மெல்ல மெல்ல முடங்கி போகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனால தான் தைவான் இப்போ அவங்களோட பழைய அணுமின் நிலையங்களை, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை திரும்ப ஆரம்பிக்கலாம்னு யோசனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். பட் இவர்கள் இதனை திரும்ப ஆரம்பிக்க முன்னமே சீனா தங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிடுவார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அரசியல் இப்போ ஒரு தீவினுடைய 11 நாள் கேஷ் கையிருப்பை சுற்றி தான் சுழறுது. அமெரிக்காவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சீனா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார்கள். தைவான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க போகுதா, இல்லைன்னா உலக பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகுதா,
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுமே சீனாக்கான பாடமாக இருக்குது. சீனானும் அதையே கடைப்பிடிச்சு தைவான் விஷயத்தில் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. துளி கூட சந்தேகம் கூட எனக்கு இல்லை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். சீனா தைவானை கைப்பற்றுவார்களா அல்லது போர் செய்வார்களா அல்லது நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன முறையை சீனா ஃபாலோ பண்ணுவார்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.